298 மின்காந்த நிறமாலையின் எந்தப் பகுதி அதிக ஆற்றல் கொண்டது? ஏ. ரேடியோ அலைகள். பி. எக்ஸ் கதிர்கள். சி. நுண்ணலைகள். டி. காமா கதிர்கள். பதில் டி. காமா கதிர்கள். பின்வரும் சாதனங்களில் எது மின்காந்த தூண்டல் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஏ. மின்மாற்றி. பி. பேட்டரி. சி. டயோடு. டி. சூரிய மின்கலம். பதில் ஏ. மின்மாற்றி. திரவம் வாயுவாக மாறும் செயல்முறை என்ன? ஏ. பதங்கமாதல். பி. உருகுதல். சி. ஆவியாதல். டி. ஒடுக்கம். பதில் சி. ஆவியாதல். பின்வருவனவற்றில் எது புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளத்தின் உதாரணம்? ஏ. சூரிய ஆற்றல். பி. காற்று ஆற்றல். சி. நிலக்கரி. டி. உயிரி. பதில் சி. நிலக்கரி. இவற்றில் எந்த துகள்களுக்கு மின்சுமை இல்லை? ஏ. எலக்ட்ரான். பி. புரோட்டான். சி. நியூட்ரான். டி. அயன். பதில் சி. நியூட்ரான். உலோக கடத்தியின் எதிர்ப்பில் வெப்பநிலையை அதிகரிப்பதன் விளைவு என்ன? ஏ. இது எதிர்ப்பை அதிகரிக்கிறது. பி. இது எதிர்ப்பை குறைக்கிறது. சி. இது எதிர்ப்பை பாதிக்காது. டி. இது எதிர்ப்பை ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்துகிறது. பதில் ஏ. இது எதிர்ப்பை அதிகரிக்கிறது. இரசாயன எதிர்வினையின் போது என்ன வகையான ஆற்றல் வெளியிடப்படுகிறது? ஏ. அணு ஆற்றல். பி. இயக்க ஆற்றல். சி. இரசாயன ஆற்றல். டி. இயந்திர ஆற்றல். பதில் சி. இரசாயன ஆற்றல். பின்வருவனவற்றில் எது மின்தேக்கியை சிறப்பாக விவரிக்கிறது? ஏ. மின் ஆற்றலை சேமிக்கும் சாதனம். பி. இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம். சி. மின்னழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரு சாதனம். டி. மின்னோட்டத்தை உருவாக்கும் ஒரு சாதனம். பதில் ஏ. மின் ஆற்றலை சேமிக்கும் சாதனம். வெவ்வேறு பொருட்கள் வழியாக ஒளியின் வேகம் மாறும் நிகழ்வு என்ன? ஏ. பிரதிபலிப்பு. பி. மாறுபாடு. சி. ஒளிவிலகல். டி. துருவப்படுத்தல். பதில் சி. ஒளிவிலகல். சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் தங்கள் சொந்த உணவை உற்பத்தி செய்யும் செயல்முறையின் பெயர் என்ன? ஏ. ஒளிச்சேர்க்கை. பி. சுவாசம். சி. செரிமானம். டி. கொதித்தல். பதில் ஏ. ஒளிச்சேர்க்கை. ஒரு மூலக்கூறில் அணுக்களை ஒன்றாக வைத்திருப்பதற்கு பின்வரும் சக்திகளில் எது பொறுப்பு? ஏ. ஈர்ப்பு விசை. பி. மின்காந்த விசை. சி. அணுசக்தி. டி. உராய்வு விசை. பதில் பி. மின்காந்த விசை. வெப்பநிலை அதிகரிக்கும் போது அமைப்பின் ஆற்றலுக்கு என்ன நடக்கும்? ஏ. ஆற்றல் குறைகிறது. பி. ஆற்றல் அப்படியே இருக்கும். சி. ஆற்றல் அதிகரிக்கிறது. டி. ஆற்றல் மாறுகிறது. பதில் சி. ஆற்றல் அதிகரிக்கிறது. மின்சார புலம் என்ன செய்கிறது? ஏ. இது புரோட்டான்களின் இயக்கத்தை துரிதப்படுத்துகிறது. பி. இது சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களை ஈர்க்கிறது அல்லது விரட்டுகிறது. சி. இது மின் ஆற்றலை சேமிக்கிறது. டி. இது ஒரு காந்த புலத்தை ஏற்படுத்துகிறது. பதில் ஆ. இது சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களை ஈர்க்கிறது அல்லது விரட்டுகிறது. பின்வருவனவற்றில் நீளமான அலைக்கு உதாரணம் எது? ஏ. நீர் அலை. பி. ஒலி அலை. சி. ஒளி அலை. டி. நில அதிர்வு அலை. பதில் ஆ. ஒலி அலை. அணுக்கரு இயற்பியலில் அரை ஆயுள் என்ற சொல் எதைக் குறிக்கிறது? ஏ. பாதி துகள்கள் சிதைவதற்கு எடுக்கும் நேரம். பி. ஒரு மாதிரி அளவு இரட்டிப்பாகும் நேரம். சி. ஆற்றலில் பாதி வெளியாகும் நேரம். டி. ஒரு பொருள் அதன் கொதிநிலையை அடைய எடுக்கும் நேரம். பதில் ஏ. பாதி துகள்கள் சிதைவதற்கு எடுக்கும் நேரம். பின்வருவனவற்றில் வெப்பத்தை மாற்றுவதற்கான மிகச் சிறந்த வழி எது? ஏ. நடத்துதல். பி. வெப்பச்சலனம். சி. கதிர்வீச்சு. டி. பிரதிபலிப்பு. பதில் சி. கதிர்வீச்சு. எந்த வகையான ஊடகத்தில் ஒளி வேகமாக பயணிக்கிறது? ஏ. காற்று. பி. நீர். சி. கண்ணாடி. டி. வெற்றிடம். பதில் டி. வெற்றிடம். பின்வரும் எந்த அலகு சக்தியை அளவிடுகிறது? ஏ. ஆம்பியர். பி. மின்னழுத்தம். சி. ஜூல். டி. வாட். பதில் டி. வாட். பின்வருவனவற்றில் மின்சார மின்னோட்டத்தின் அலகு எது? ஏ. மின்னழுத்தம். பி. வாட். சி. ஆம்பியர். டி. கூலம். பதில் சி. ஆம்பியர். வேலை செய்யப்படும் விகிதம் என்ன அழைக்கப்படுகிறது? ஏ. படை. பி. சக்தி. சி. ஆற்றல்.
டி வேலை முடிந்தது. பதில் பி சக்தி. பின்வருவனவற்றில் சிறந்த வாயுவின் பண்பு எது? ஏ இதற்கு வால்யூம் இல்லை. பி இதை எளிதாக சுருக்கலாம். சி இது பொருளின் 3 நிலைகளிலும் இருக்கலாம். டி துகள்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளாது. பதில் டி துகள்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளாது. மின் வயரிங் பயன்படுத்தப்படும் இன்சுலேடிங் பொருளின் நோக்கம் என்ன? ஏ மின்னோட்டத்தை அதிகரிக்க. பி எதிர்ப்பை குறைக்க. சி வெப்ப இழப்பை தடுக்க. டி மின்சார அதிர்ச்சியை தடுக்க. பதில் டி மின்சார அதிர்ச்சியை தடுக்க. புவியீர்ப்பு செல்வாக்கின் கீழ் ஒரு பொருளின் இயக்கம் என்ன அழைக்கப்படுகிறது? ஏ சீரான இயக்கம். பி இலவச வீழ்ச்சி. சி பரவளைய இயக்கம். டி சீரான வட்ட இயக்கம். பதில் பி இலவச வீழ்ச்சி. பின்வருவனவற்றில் குழிவான கண்ணாடியின் சிறப்பியல்பு எது? ஏ இது உண்மையான படங்களை மட்டுமே உருவாக்க முடியும். பி இது உண்மையான மற்றும் மெய்நிகர் படங்களை உருவாக்க முடியும். சி இது தட்டையானது மற்றும் படங்களை உருவாக்காது. டி இது மெய்நிகர் படங்களை மட்டுமே உருவாக்குகிறது. பதில் பி இது உண்மையான மற்றும் மெய்நிகர் படங்களை உருவாக்க முடியும். எந்த துகள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது? புரோட்டான், நியூட்ரான் அல்லது எலக்ட்ரான்? ஏ புரோட்டான். பி நியூட்ரான். சி எலக்ட்ரான். டி நியூட்ரினோ. பதில் சி எலக்ட்ரான். வெற்றிடத்தில் அனைத்து மின்காந்த அலைகளும் ஒரே வேகத்தில் பயணிக்கின்றன. இந்த வேகம் என்ன? ஏ 300,000 கிலோமீட்டர்/s. பி 3000 கிமி/v. சி 30,000 கிமி/v. டி 300 கிமி/v. பதில் ஏ 300,000 கிலோமீட்டர்/s. பின்வருவனவற்றில் எது வெப்ப பரிமாற்ற முறை அல்ல? ஏ நடத்துதல். பி வெப்பச்சலனம். சி பரவல். டி கதிர்வீச்சு. பதில் சி பரவல். ஹைட்ராலிக் லிஃப்ட் பின்னால் உள்ள கொள்கை என்ன? ஏ பாஸ்கலின் சட்டம். பி ஆர்க்கிமெடிஸ் கொள்கை. சி பெர்னோலியின் கொள்கை. டி நியூட்டனின் இயக்க விதி. பதில் ஏ பாஸ்கலின் சட்டம். பின்வரும் சாதனங்களில் எது இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது? ஏ மோட்டார். பி ஜெனரேட்டர். சி பேட்டரி. டி மின்தேக்கி. பதில் பி ஜெனரேட்டர். மின்சாரத்தை கடத்தும் ஒரு பொருளின் திறனைக் குறிக்கும் சொல் என்ன? ஏ வெப்ப கடத்துத்திறன். பி மின் கடத்துத்திறன். சி காந்த ஊடுருவல். டி இரசாயன எதிர்வினை. பதில் பி மின் கடத்துத்திறன். தொடர்பில் இருக்கும் 2 மேற்பரப்புகளுக்கு இடையே உள்ள சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் சக்தி என்ன? ஏ பதற்றம். பி புவியீர்ப்பு. சி உராய்வு. டி இயல்பான படை. பதில் சி உராய்வு. அழுத்தத்தின் சி அலகு என்ன? ஏ நியூட்டன். பி பாஸ்கல். சி ஜூல். டி வாட். பதில் பி பாஸ்கல். வெப்பமானியின் செயல்பாட்டின் பின்னணியில் உள்ள கொள்கை என்ன? ஏ தெர்மோஎலக்ட்ரிக் விளைவு. பி வெப்பநிலையுடன் கூடிய பொருட்களின் விரிவாக்கம். சி அகச்சிவப்பு கதிர்வீச்சின் பிரதிபலிப்பு. டி வெப்பத்தை இயந்திர ஆற்றலாக மாற்றுதல். பதில் பி வெப்பநிலையுடன் கூடிய பொருட்களின் விரிவாக்கம். எந்த வகையான அலைக்கு பயணிக்க ஊடகம் தேவையில்லை? ஏ ஒலி அலை. பி நீர் அலை. சி மின்காந்த அலை. டி நில அதிர்வு அலை. பதில் சி மின்காந்த அலை. வானத்தின் நீல நிறத்திற்கு காரணமான நிகழ்வு எது? ஏ மாறுபாடு. பி சிதறல். சி பிரதிபலிப்பு. டி ஒளிவிலகல். பதில் ஆ சிதறல். நிலையான வெப்பநிலையை அனுமானித்து வாயு அளவு குறையும் போது அதன் அழுத்தத்திற்கு என்ன நடக்கும்? ஏ இது அதிகரிக்கிறது. பி இது குறைகிறது. சி இது அப்படியே இருக்கும். டி இது மாறுகிறது. பதில் ஏ இது அதிகரிக்கிறது. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது வளைக்கும் விளைவின் பெயர் என்ன? ஏ பிரதிபலிப்பு. பி மாறுபாடு. சி துருவப்படுத்தல். டி ஒளிவிலகல். பதில் டி ஒளிவிலகல். பின்வருவனவற்றில் எது சாத்தியமான ஆற்றல் வகை அல்ல? ஏ ஈர்ப்பு திறன் ஆற்றல். பி எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சி இரசாயன ஆற்றல். டி இயக்க ஆற்றல். பதில் டி இயக்க ஆற்றல். ஓம் விதியில் மின்னோட்டத்திற்கும் மின்தடைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? ஏ
மின்னோட்டம் எதிர்ப்பிற்கு நேர் விகிதாசாரமாகும். பி. மின்னோட்டம் எதிர்ப்பிற்கு நேர்மாறான விகிதாசாரமாகும். சி. மின்னோட்டம் எதிர்ப்பிலிருந்து சுயாதீனமானது. டி. மின்னோட்டம் கடத்தியின் வெப்பநிலையைப் பொறுத்தது. பதில் பி. மின்னோட்டம் எதிர்ப்பிற்கு நேர்மாறான விகிதாசாரமாகும். பூமியின் மேற்பரப்பை நோக்கி பொருட்களை ஈர்க்கும் சக்தியின் பெயர் என்ன? ஏ. மையவிலக்கு விசை. பி. ஈர்ப்பு விசை. சி. மின்காந்த விசை. டி. உராய்வு விசை. பதில் ஆ. ஈர்ப்பு விசை. பின்வருவனவற்றில் எது ஒரு அளவுகோல் அளவு? ஏ. வேகம். பி. இடப்பெயர்ச்சி. சி. வேகம். டி. படை. பதில் சி. வேகம். அதிர்வெண்ணின் அலகு என்ன? ஏ. ஹெர்ட்ஸ். பி. ஆம்பியர். சி. நியூட்டன். டி. வாட். பதில் ஏ. ஹெர்ட்ஸ். பின்வரும் எந்த அலைகள் வெற்றிடத்தின் வழியாக பயணிக்க முடியும்? ஏ. ஒலி அலைகள். பி. நீர் அலைகள். சி. மின்காந்த அலைகள். டி. நில அதிர்வு அலைகள். பதில் சி. மின்காந்த அலைகள். அலை ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் வேகத்தில் ஏற்படும் மாற்றத்தால் திசையை மாற்றும் நிகழ்வு என்ன? ஏ. பிரதிபலிப்பு. பி. ஒளிவிலகல். சி. மாறுபாடு. டி. குறுக்கீடு. பதில் பி. ஒளிவிலகல். வெளிப்புற ஒளியால் ஒளிராமல் வெப்பமான பொருளால் வெளிப்படும் கதிர்வீச்சின் பெயர் என்ன? ஏ. காணக்கூடிய ஒளி. பி. அகச்சிவப்பு கதிர்வீச்சு. சி. புற ஊதா கதிர்வீச்சு. டி. எக்ஸ் கதிர்கள். பதில் பி. அகச்சிவப்பு கதிர்வீச்சு. பின்வருவனவற்றில் எது மின்சாரம் கடத்தி இல்லை? ஏ. தாமிரம். பி. அலுமினியம். சி. மரம். டி. இரும்பு. பதில் சி. மரம். ஒரு பொருள் அதன் இயக்கத்தை மாற்றுவதை எவ்வளவு எதிர்க்கிறது என்பதற்கான அளவுகோல் என்ன? ஏ. படை. பி. நிறை. சி. மந்தநிலை. டி. வேகம். பதில் சி. மந்தநிலை. மூல அல்லது பார்வையாளரின் இயக்கத்தின் காரணமாக ஒளி அல்லது ஒலியின் அதிர்வெண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விளைவின் பெயர் என்ன? ஏ. டாப்ளர் விளைவு. பி. ஒளிவிலகல். சி. மாறுபாடு. டி. பிரதிபலிப்பு. பதில் ஏ. டாப்ளர் விளைவு. எந்த வகையான ஆற்றல் ஒரு பொருளின் இயக்கத்துடன் தொடர்புடையது? ஏ. சாத்தியமான ஆற்றல். பி. இயக்க ஆற்றல். சி. வெப்ப ஆற்றல். டி. இரசாயன ஆற்றல். பதில் பி. இயக்க ஆற்றல். பின்வருவனவற்றுள் எது புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலமாகும்? ஏ. சூரிய ஆற்றல். பி. காற்று ஆற்றல். சி. நிலக்கரி. டி. புவிவெப்ப ஆற்றல். பதில் சி. நிலக்கரி. அலையில் அலைவீச்சு என்ற சொல் எதைக் குறிக்கிறது? ஏ. அலையின் அதிர்வெண். பி. அலையின் உயரம். சி. அலையின் வேகம். டி. அலையின் அலைநீளம். பதில் ஆ. அலையின் உயரம். பொருள்கள் பூமியை நோக்கி விழச் செய்யும் முக்கிய சக்தி எது? ஏ. காந்த சக்தி. பி. ஈர்ப்பு விசை. சி. உராய்வு விசை. டி. மின்னியல் விசை. பதில் ஆ. ஈர்ப்பு விசை. பின்வருவனவற்றில் தொடர்பு இல்லாத சக்தியின் உதாரணம் எது? ஏ. பதற்றம். பி. உராய்வு. சி. ஈர்ப்பு விசை. டி. பயன்பாட்டு படை. பதில் சி. ஈர்ப்பு விசை. ஆற்றலை பாதுகாப்பதற்கான கொள்கை என்ன? ஏ. ஆற்றலை உருவாக்கி அழிக்க முடியும். பி. ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, மாற்றியமைக்க மட்டுமே முடியும். சி. ஆற்றல் எப்போதும் தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பில் சேமிக்கப்படுகிறது. டி. ஆற்றல் எப்போதும் வெப்பமாக இழக்கப்படுகிறது. பதில் ஆ. ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, மாற்றுவது மட்டுமே. பின்வருவனவற்றில் அணுவின் ஒரு பகுதியாக இல்லாதது எது? ஏ. புரோட்டான். பி. நியூட்ரான். சி. எலக்ட்ரான். டி. மூலக்கூறு. பதில் டி. மூலக்கூறு. ஒரு பொருள் ஆக்கிரமித்துள்ள இடத்தின் அளவு என்ன? ஏ. நிறை. பி. தொகுதி. சி. அடர்த்தி. டி. எடை. பதில் பி. தொகுதி. ஒரு மேற்பரப்பில் சறுக்கும் ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கும் விசையின் பெயர் என்ன? ஏ. ஈர்ப்பு விசை. பி. இயல்பான படை. சி. உராய்வு. டி. பதற்றம். பதில் சி. உராய்வு. எஸ்ஐ அமைப்பில் உள்ள சக்தியின் அலகு என்ன? ஏ. ஜூல். பி. வாட். சி. நியூட்டன். டி. டெஸ்லா. பதில் சி. நியூட்டன். மின்னோட்டத்தைச் சுமந்து செல்லும் கம்பியைச் சுற்றியுள்ள காந்தப்புலம் எந்த திசையில் பாய்கிறது? ஏ. கம்பிக்கு இணையாக. பி.
கம்பிக்கு செங்குத்தாக. சி. கம்பியைச் சுற்றி வட்டம். டி. கம்பியில் இருந்து ரேடியல். பதில் சி. கம்பியைச் சுற்றி வட்டமானது. பின்வருவனவற்றில் ஒரு பொருளின் இயக்க நிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு அதன் எதிர்ப்பின் அளவீடு எது? ஏ. நிறை. பி. மந்தநிலை. சி. எடை. டி. வேகம். பதில் பி. மந்தநிலை.